வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஜிக் கேட்ஸ் உடைய டிசைனும் அதோட டெஸ்ட் பெஞ்சும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாட் கேட். நாட் கேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா, நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை இன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். 0னா 1 ஆகும், 1னா 0 ஆகும் கொடுக்கும். அதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு நாட் ஆஃப் a. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கோடை வந்து 3 விதமா நான் கோட் பண்ணியிருக்கேன். இந்த 3 விதமான மாடலிங்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் குடுக்குறேன். அத பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ஃப்ளோ மாடலிங் பண்ணியிருக்கேன். டேட்டா ஃப்ளோ மாடலிங்னாவே நம்ம கன்டினியூஸ் அசைன்மென்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அசைன் y ஈக்குவல் டு நாட் ஆஃப் ஏ டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் மாடலிங்னா நம்ம என்ன இங்க கேட் யூஸ் பண்ணியிருக்கோம், நாட் கேட். ஸோ டைரக்ட்டா நாட் எழுதிட்டு அதோட இன்ஸ்டன்சியேஷன் n1 போட்டுட்டு அவுட்புட்டும் இன்புட் சிக்னலும் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிஹேவியரல் மாடலிங். பிஹேவியரல் மாடலிங்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ரொசீஜரல் அசைன்மென்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரொசீஜரல் அசைன்மென்ட்னா நீங்க ஆல்வேஸ் போட்டிருக்கேன். ஆல்வேஸ் அட் சென்சிட்டிவிட்டி லிஸ்ட்ல என்ன வேல்யூ குடுத்தா உடனே ரியாக்ட் ஆகி உள்ள போகும் அப்படின்ற மாரி. ஸோ எப்பலாம் இன்புட் சேஞ்ச் ஆகுதோ அப்பலாம் உள்ள போயி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாரி குடுத்துருக்கேன். அதாவது ஏவோட வேல்யூ எப்பயாவது சேஞ்ச் ஆகுதோ அப்போ உள்ள வந்து இந்த ஏவோட இன்வெர்ட் பண்ணி அது ஒய்க்கு அசைன் ஆகும். இதுதான் பிஹேவியரல் மாடலிங். இந்த 3 விதமா நான் இங்க கோட் பண்ணியிருக்கேன். இதோடைய டெஸ்ட் பெஞ்ச் பார்க்கலாம். டெஸ்ட் பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் நீங்க குடுத்துருக்கேன். இதுல வந்து பாருங்க மாடியூல், என் மாடியூல் நான் குடுத்துருக்கேன். இந்த மாடியூலுக்கு ஒரு நேம் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சிக்னல்ஸ் நம்ம இன்புட்டா என்னென்ன சிக்னல்ஸ் யூஸ் பண்றோமோ, அத வந்து டெஸ்ட் பெஞ்ச்ல ரெட்ஜாவும், அவுட்புட் சிக்னல்ஸ வந்து நம்ம ஒயராவும் டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் பெஞ்சுக்கும் டியூட்டியும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம டெஸ்ட் பெஞ்ச்லேருந்து குடுக்குற இன்புட் வந்து டியூட்டிக்கு போய் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்மளுடைய டியூட்டியோட நேம் என்ன பாருங்க கேட். ஸோ அந்த கேட் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்சேஷன் நேம் குடுக்கலாம். என்ன நேம் வேணா குடுக்கலாம். நான் டியூடின்னு குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இன்புட், அவுட்புட் சிக்னல்ஸையும் நம்ம டெஸ்ட் பெஞ்ச்ல இருக்கக்கூடிய இன்புட், அவுட்புட் சிக்னல்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இங்க நான் ஏன்றது இன்புட், அவுட்புட் ஒய்ஏ. அதே தான் வந்து நான் வந்து இங்கேயும் குடுத்துருக்கேன். ஸோ அத வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த மாரி டாட் இது அதாவது டியூடி சிக்னலையும், டெஸ்ட் பெஞ்ச் சிக்னலையும் இங்க கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்டன்சேஷன் பத்தி அப்கமிங் வீடியோல டீட்டெயிலா போடுறேன். இப்போ வந்து ஒரு பேசிக்கா ஒரு டெஸ்ட் பெஞ்ச் எழுதணும்னா எப்படி எழுதணும் அப்படின்ற மாரி நீங்க எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா, இனிஷியல், பிகின், எண்ட் குடுத்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு சிக்னலுக்குமே ஒரு டிஃபால்ட் வேல்யூ நம்ம குடுக்கணும். ஸோ நம்மகிட்ட இப்ப வந்து ஒரே ஒரு இன்புட் சிக்னல் தான். அதனால ஈக்குவல் டூ 0ன்னு குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கோடு வந்து எவ்வளோ நேரம் ரன் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். நான் வந்து ஒரு 10 டைம் யூனிட் குடுத்துருக்கேன். இப்ப பாருங்க. $10 ஃபினிஷ். அதாவது 10 டைம் யூனிட் முடிஞ்ச உடனே அது வந்து முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்புட்க்கு நான் வேல்யூ குடுக்குறேன். இப்ப வந்து என்ன குடுத்தேன்னா, ஈக்குவல் டூ நாட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன பண்ணிட்டே இருக்கிறேன். 2 டைம் யூனிட்க்கு ஒரு டைம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நானோ செகண்ட்ஸ்ல நான் பேசுறேன் இந்த இடத்துல. 2 நானோ செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து என்ன ஆகும், வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அது ஏக்கு அசைன் ஆயிட்டே இருக்குங்க. அதுக்கு தான் இந்த மாரி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத இப்ப நம்ம என்ன இன்புட் குடுக்குறோம், என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். டிசைன்ல பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் கிடையாது. அதனால வந்து டெஸ்ட் பெஞ்ச்ல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இங்க வந்து நான் டாலர் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா வந்து டாலர் டிஸ்ப்ளே, டாலர் ஸ்ட்ரோப், டாலர் மானிட்டர்ன்ட்டு சொல்லி நெறைய மெத்தட் இருக்கு. இப்போ வந்து ஒரு பேசிக்கா ஒரு டெஸ்ட் பெஞ்ச் எழுதணும் அப்படின்றதுக்கு இந்த டாலர் டிஸ்ப்ளே நம்ம யூஸ் பண்ணா போதும். ஸோ டாலர் டிஸ்ப்ளே நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டைம் வந்து நம்மளோட ரெக்யர்மென்ட் தான். இந்த டாலர் டிஸ்ப்ளேவே வந்து நம்மளோட ரெக்யர்மென்ட். என்னென்ன சிக்னலும் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு நெனைக்கிறோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டைம் குடுத்துருக்கேன். அதாவது எந்த டைம்ல இந்த வேல்யூஸ்லாம் வருது அப்படின்னு செக் பண்றதுக்காக. ஸோ டைம் ஈக்குவல் டூ பெர்சன்டேஜ் ஆஃப் 0t. நெக்ஸ்ட் இன்புட் வேல்யூஸ் ஈக்குவல் டூ பெர்சன்டேஜ் ஆஃப் பிபின்னா பைனரி வேல்யூ. நம்ம இதில டெசிமல் எது வேணா குடுக்கலாம். நம்மளோட ரெக்யர்மென்ட் தான். நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ பெர்சன்டேஜ் ஆஃப் பி. நெக்ஸ்ட் வந்து டைம வந்து என்ன பண்றோம், டாலர் டைம். இது வந்து ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோ டேட்டா டைப் வீடியோல டாலர் டைம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோவோட லிங்கோட டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிறேன் பாத்தீங்கன்னா, இன்புட். ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் அதான் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அவுட்புட் குடுத்துருக்கேன். அந்த நேமே இங்க எழுதியிருக்கேன். இந்த டாலர் டிஸ்ப்ளேல போடுறது எல்லாமே நம்மளுடைய தேவைக்கு தான். நமக்கு என்னென்ன சிக்னல்ஸ பார்க்கணும், எந்த டைம்ல வருதுன்னு பார்க்கறதுக்காக இது எல்லாமே நம்ம போடுறது. இதுதாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான பேசிக்கான ஒரு டெஸ்ட் பெஞ்ச். இத வச்சு நம்ம வந்து எல்லா கேட்ஸயுமே நம்ம செக் பண்ணிறலாம். நெக்ஸ்ட் பாருங்க ரிசல்ட். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ரிசல்ட்டும் காட்டுறேன். இப்ப நான் இன்புட் வந்து 0ன்னு குடுத்துருக்கேன். இங்க பாருங்க டைம் வந்து 0 டைம்ல இன்புட் வந்து 0. அவுட்புட் பண்ண ஒரு நாட்டோடது 1 ஆகுமா? அடுத்தது பாருங்க.
இந்த இடத்துல 2 டைம் ஸ்டெப் அதாவது 2 நானோ செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். எப்பயெல்லாம் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ, அப்ப இந்த ஆல்வேஸ் பிளாக் உள்ள போகுங்களா? ஏன்னா ஏ வந்து சென்சிட்டிவிட்டி லிஸ்ட். எப்பயெல்லாம் இந்த ஏவோட வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ, அப்ப இந்த ஆல்வேஸ் பிளாக் உள்ள இருக்கிறது வந்து வொர்க் ஆகும். ஸோ இப்ப பாருங்க. இப்ப 2ல வந்து ஏவோட வேல்யூ வந்து 1 ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆல்வேஸ்க்குள்ள போய் இது பிரிண்ட் பண்ணுது. ஒய்யோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் 4 ஏன்னா 2 நானோ செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து என்ன ஆகும்? ஏவோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். 10 நானோ செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து அது வொர்க் ஆகும். ஏன்னா 10 நானோ செகண்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணிக்கிறேன்? டாலர் ஃபினிஷ் போட்டிருக்கேன். அதனால வந்து 8ஓட அது பிரிண்ட் பண்ணி நமக்கு காட்டிருது. நெக்ஸ்ட் பாருங்க அன்கேட், ஆர் கேட். அன்கேட் வந்து நமக்கு ஃபங்ஷனாலிட்டி தெரியும். 0னா 0, 0 2 இன்புட் இருக்கும். ஒரு அவுட்புட் இருக்கும். 0, 0னா 0, 0, 1னா 0, 1, 0னாலும் 0 தான். 1, 1னா 1ன்னு வரும். இதோட எக்ஸ்பிரஷன் ஏ அண்ட் பி. ஆர் கேட்டோடது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு வந்து நமக்கு 1ஆ இருந்தாலுமே நமக்கு அவுட்புட் வந்து 1ஆ வரும். இதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா, ஏ ஆர் பி. இப்ப இதோட கோடிங் பாருங்க. இதையும் நான் 3 விதமா எழுதியிருக்கேன். டேட்டா ஃப்ளோ மாடலிங், ஸ்ட்ரக்சரல் மாடலிங், பிஹேவியரல் மாடலிங். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். டேட்டா ஃப்ளோ மாடலிங் கன்டினியூஸ் அசைன்மென்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். இங்க பாருங்க y A and B. Rக்கு பார்த்தீங்கன்னா A, R, B டைரக்ட்டா எழுதியிருக்கேன். ஸ்ட்ரக்சரல் மாடலிங்னா என்ன பண்ணியிருப்போம்? அந்த காம்போனன்ட்டை அதாவது அந்த கேட்ட யூஸ் பண்ணியிருப்போம். இங்க வந்து அண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். Rக்கு வந்து நான் Rன்ற கேட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் மாடலிங். பிஹேவியரல் மாடலிங் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம ப்ரொசீஜரல் அசைன்மென்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்க ஆல்வேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அட் ஏ, பி. நீங்க நினைக்கலாம் இனிஷியல் ஏன் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி டிசைன்ல வந்து இனிஷியல் யூஸ் பண்ண மாட்டாங்க. டெஸ்ட் பெஞ்ச் பர்ப்பஸ்க்கு இனிஷியல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இங்க ஆல்வேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்வேஸ் அட் ஏ, பி. எப்பயெல்லாம் வந்து இன்புட் சேஞ்ச் ஆகுதோ, அப்பயெல்லாம் உள்ள போய் அந்த அசைன்மென்ட் வந்து வொர்க் ஆகும். அதாவது ஏ அண்ட் பி வொர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நேண்ட் கேட். நேண்ட் கேட்டோடைய ஃபங்ஷனாலிட்டி என்னவா இருக்கும்? 0, 0வா இருந்தா 1 ஆகவும், 0 அதாவது என்னது? அண்டோடைய இன்வெர்ஷன் அதுதான் வந்து நேண்ட் கேட். ஸோ 0, 0வா இருந்தா 1 ஆகவும், 0, 1ஆ இருந்தா 1 ஆகவும், 1, 0வா இருந்தா 1 ஆகவும், 1, 1ஆ இருந்தா 0வா கிடைக்கும். நாரோடைய இது ஃபங்ஷனாலிட்டி என்னன்னா, ஆரோடைய இன்வெர்ஷன். ஸோ 0, 0வா இருந்தா மட்டும் தான் 1 வரும். மீதி ஏதாவது 1ஆ இருந்தாலும் நமக்கு என்ன வரும்? 0 தான் வரும். நெக்ஸ்ட் இதோடைய கோடிங். இதுவும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டைல்ல பண்ணியிருக்கேன். இதுவும் சிமிலர் டூ அண்ட் ஆரோடைய மாரி தான் இருக்கும். சேம் கன்டினியூஸ் அசைன்மென்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் மாடலுக்கு அதோடைய காம்போனன்ட் நேண்ட் இங்க நார். நெக்ஸ்ட் பிஹேவியரல் மாடல் ப்ரொசீஜரல் அசைன்மென்ட் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்நார். எக்ஸ்ஆரோட ஃபங்ஷனாலிட்டி நமக்கு தெரியும். அதாவது 2 இன்புட்டுமே சேம் வேல்யூவா இருந்தா நமக்கு 0 வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஏதாவது ஒண்ணு வந்து வேற வேல்யூ 0, 1, 1, 0ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? அவுட்புட் வந்து 1ன்னு கிடைக்கும். எக்ஸ்நார் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். 2 வேல்யூமே சேமா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 1 கிடைக்கும். ஏதாவது ஒண்ணு மட்டும் வேரியா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 0 கிடைக்கும். இதோட கோடிங்கும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டைல்ல எழுதியிருக்கேன். டேட்டா ஃப்ளோ மாடலிங், ஸ்ட்ரக்சரல் மாடலிங், பிஹேவியரல் மாடலிங். சேம் அதேதான். எக்ஸ்ஆர் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஃப்ளோ மாடலிங் கன்டினியூஸ் அசைன்மென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா அந்த காம்போனன்ட் என்ன இது வந்து எக்ஸ்ஆர், இது வந்து எக்ஸ்நார். நெக்ஸ்ட் பிஹேவியரல் மாடலிங்க்கும் அதே மாதிரி ப்ரொசீஜரல் அசைன்மெண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுக்கான டெஸ்ட் பெஞ்ச் காட்டியிருக்கேன். இப்போ சேம் நம்ம நான் கேட்டுக்கு பார்த்தா அதே டெஸ்ட் பெஞ்ச் தான். ஆனா இதுல 2 இன்புட் எல்லா கேட்ஸுமே. அதனால தனியா மறுபடியும் ஒரு தடவ கோட் பண்ணியிருக்கேன். பாருங்க மாடியூலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, TB_gate. நெக்ஸ்ட் இதுல எத்தனை இன்புட்? 2 இன்புட். அத நான் ரெட் ஆகவும், அவுட்புட்ட ஒயர் ஆகவும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய டியூட்டியோட நேம் என்ன? கேட். ஸோ கேட். அதுக்கு ஒரு இன்ஸ்டன்சியேஷன் நான் டியூட்டின்னு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இங்க இருக்கிற இன்புட்டையும், டியூட்டியோட இன்புட்டையும் நம்ம கனெக்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒய் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இது எல்லாத்துக்குமே இன்புட் எல்லாத்துக்குமே நம்ம டிஃபால்ட் வேல்யூ குடுக்கணும். ஸோ நம்மளோட இன்புட் இங்க என்னென்ன? ஏ, பி. ஸோ ஏக்கு என்ன வேல்யூ குடுத்துருக்கேன்? 0. பிக்கு என்ன குடுத்துருக்கேன்? 0. நான் வந்து இப்ப 15 நானோ செகண்ட்ஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நானோ செகண்ட்ஸ் சொல்றேன். நீங்க என்ன செகண்ட்ஸ் பிக்கோ செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். நானோ செகண்ட்ஸ் இல்ல மைக்ரோ அது டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ இங்க என்ன நினைக்கிறேன் 15 நானோ செகண்ட்ஸ்ல வந்து இந்த டெஸ்ட் பெஞ்ச் வந்து முடிக்கிற மாரி நான் வந்து இங்க கோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்? இப்ப இது டிஃபால்ட் வேல்யூ குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நாம இதுக்கு ஒரு வேல்யூ குடுக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 நானோ செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுற மாரியும், பி வந்து 3 நானோ செகண்ட்ஸ் ஒன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகுற மாரியும். இது எல்லாமே வந்து நம்மளோட ரெக்யர்மென்ட் தாங்க. இந்த டைம் எல்லாம் 2 போடலாம், 5 போடலாம். உங்களோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி நீங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்?
பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பலாம் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நான் நினைச்சிருக்கிறேன்னா, எப்பயெல்லாம் அவுட்புட் வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ, அப்பயெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நீங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம், எப்பயெல்லாம் இன்புட் வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ, அப்ப கூட பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணிக்கலாம், அ ஏ ஆர் பி ஆர் ஒய் அதாவது எப்பலாம் இன்புட்டும், அவுட்புட்டும் சேஞ்ச் ஆகுதோ, அப்பயெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்குற மாரி குடுக்கலாம். அதாவது உங்களோட ரெக்யர்மென்ட். நீங்க வந்து எப்பயெல்லாம் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அப்பயெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப நான் இங்க பாருங்க டாலர் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். டைம் ஈக்குவல் டூ பெர்சன்டேஜ் ஆஃப் 0t. இந்த இடத்துல 0 ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். அதாவது ரொம்ப வந்து பார்க்க நீட்டான பிரிண்ட் வரணும் அப்படின்றதுக்காக நான் இங்க 0 யூஸ் பண்ணியிருக்கேன். 0 இல்லாம போட்டா எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல டீட்டெயிலா போட்டு சொல்றேன். நெக்ஸ்ட் இன்புட் வேல்யூஸ் A ஈக்குவல் டூ பெர்சன்டேஜ் ஆஃப் B, B ஈக்குவல் டூ பெர்சன்டேஜ் ஆஃப் D. Bன்றது பைனரி. இங்க வந்து Dன்றது டெசிமல். ஆக்சுவலா இதுல சிங்கிள் பிட் தான். ஸோ சிங்கிள் பிட்னால இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வேணா போட்டுக்கலாம். பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. 0, 1 வந்து பைனரியில கட்டினாலும் ஒரே மாரி தான் இருக்கும். டெசிமல்ல கட்டினாலும் ஒரே மாரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அவுட்புட் வேல்யூ Y ஈக்குவல் டூ பெர்சன்டேஜ் ஆஃப் B. தென் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், டைம் யூஸ் பண்ணியிருக்கோமா, அதுக்கு டாலர் டைம். A யூஸ் பண்ணியிருக்கோம், B யூஸ் பண்ணியிருக்கோம், Y யூஸ் பண்ணியிருக்கோம். அத டிக்ளேர் பண்ணிடுறேன். சிக்னல் நேம இங்க நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லா கேட்ஸ்க்கான ஒரு பேசிக்கான ஒரு டெஸ்ட் பெஞ்ச். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அன்கேட்டோட ரிசல்ட்ட காட்டுறேன். 0 டைம்ல ஏவும் பியும் நமக்கு டிஃபால்ட் வேல்யூ 0. நெக்ஸ்ட் 3 டைம்ல வந்து என்னது ஏவோட வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். பியோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து அன்கேட்டுக்கு 1 1 இருந்தா நமக்கு என்ன வரும் 1. நெக்ஸ்ட் 4 டைம் யூனிட்ல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட வேல்யூ 0வா இருந்திருக்கு. பியோட வேல்யூ 1ஆ இருந்திருக்கு. அண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன வரும்? 2ஓட வேல்யூ 2 இன்புட் வேல்யூ 1ஆ இருந்தா மட்டும் தான் நமக்கு 1 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இது வந்து 0. இதுதாங்க அன்கேட்டோட ரிசல்ட். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு டெஸ்ட் பெஞ்ச குடுத்துருக்கேன். அத பத்தி டீட்டெயில்டான வீடியோ அப்கமிங் வீடியோல நான் பண்றேன். இப்போ வந்து ஒரு கேட்ட ரன் பண்ணி பார்க்கணும், ஃபங்ஷனாலிட்டி செக் பண்ணணும்னா, இந்த டெஸ்ட் பெஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.